அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக மக்கள் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய நோய், தான் வாங்கிய கடன், தனக்கு ஏற்பட்ட துயரம், உறவினர்கள் வரக்கூடிய சங்கடங்கள், இது போன்ற விஷயங்கள்ல யாராவது முன் வந்து உன் கடனுக்கு நான் பொறுப்புதாரிப்பா, உன்னுடைய சங்கடத்தை நீக்குவதற்கு நான் பொறுப்புதாரி, உன்னுடைய எல்லா துயரத்தையும் நீக்குவதற்குண்டான நடவடிக்கைகள் நான் எடுக்கிறேன் என்பதாக தானாக முன் வந்து தங்களுடைய சங்கடத்தை பங்கெடுத்து கொண்டால் அவர்கள் மீது மனிதனுக்கு மிகப்பெரிய கண்ணியமும் அளப்பரிய சந்தோஷமும், அவர்களை பற்றி மனிதர்கள்ட்ட பிரஸ்தாபித்து பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எடுத்த பொறுப்பை நாம் மறந்து விட்டோம். தானாக முன் வந்து இந்த சமூக மக்களுக்காக நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்ற வார்த்தையை நாம் மறந்து விட்டோம். சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மை யضمن லி மா பைன லஹ்யைஹி, யார் இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவை, புறம், பொய், அவதூறு, கோல், இது போன்ற விஷயங்களை விட்டும் பாதுகாப்பாரோ, எனக்காக பொறுப்பெடுத்துக் கொள்வாரோ, வமா பைன ரிஜ்லைஹி, தன்னுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்ம உறுப்பை, யார் ஆபாசத்தை விட்டும், விபச்சாரத்தை விட்டும், அல்லாஹ் தடுத்த தவறான காரியங்களை விட்டும் தவிர்ந்திருந்து எனக்காக பொறுப்படுத்திக் கொள்கிறாரோ, அல்மன் லஹுல் ஜன்னா, அவருக்காக நான் சொர்க்கத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறேன். எனவே நம்முடைய நாவையும் மர்ம உறுப்பையும் பாதுகாத்து நபி அவர்கள் நமக்காக எடுத்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல உம்மத்தாக, நல்ல சமூகமாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.